நான் சௌபி என்ன பண்ற? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் செய்ய போறேன். சூப்பர். என்ன இன்னைக்கு சண்டே சமையல்? சிக்கன் ஆலா கீவ். அதுதான் உங்களுக்கு செஞ்சு தரேன். என்னது ஆலா கீவ்? ஆலா கீவ்னா அது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி. அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆல்ரெடி சாப்பிட்டோம். வர்க்கலால சாப்பிட்டோமா? அது எங்க சாப்பிட்டோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் போது இது மாதிரி எனக்கு வீட்டுல செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன். சரி ஒரு வாட்டி பிரெட் கிரம்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு செய்ய போறோம். சூப்பர். என்ன அதுக்கு ப்ரெப் பண்றீங்க? ஸோ அதுக்கு வந்து ஃபில்லிங்க்கு பட்டர் ஃபில்லிங் தான் வேணும். சிக்கனுக்குள்ள வைக்கிறதுக்கு பார்ஸ்லி. இது செய்ய இவ்வளோ பட்டர் வேணுமா? இவ்வளோ பட்டர் வேணாம், 1/4 கப்பு வேணும். அது கட் பண்ண போறேன். ஓகே. சரி, இந்த அளவுக்கு பட்டர். அப்புறம் கொத்தமல்லி. கொத்தமல்லியில் இது பார்ஸ்லி. இதுதான் பார்ஸ்லி. பார்த்தா கொத்தமல்லி மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும், ஆனா இது வந்து இட்டாலியன் ஹர்ப். சூப்பர். பார்ஸ்லி அண்ட் கொஞ்சம் கார்லிக், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். சூப்பர். அதுதான் சிக்கனுக்குள்ள வைக்க போற ஃபில்லிங். அப்படியே கட் பண்ணா மெல்ட் ஆகும். அப்புறம் உங்களோட பர்த்டே வீக்லாம் எப்படி போச்சு? அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்க 2 பேருக்கும் பர்த்டே விஷ் பண்ணதுக்கு. அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ விஷஸ் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் உட்காந்து எங்களால் ரிப்ளை பண்ண முடியல. பிகாஸ் அடுத்தடுத்து எங்களோட பர்த்டேஸ் வர்றதுனால என் பர்த்டே முடிஞ்ச உடனே நான் கௌதம் பர்த்டேக்கான பிளானிங், அது எக்ஸிக்யூஷன், அதுலேயே கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா அவன் எனக்கு நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிடுவானா, அதை மிஞ்சுற அளவுக்கு நான் ஏதாவது பண்ணணும். அது கூடவே இருக்கிறதுனால அவனுக்கு தெரியாமலே பண்ணணும்னு நிறைய யோசிக்கிறதுனால என்னால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. பட் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அதில் கமெண்ட் பண்ணவங்க, எங்களை வாழ்த்துனவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஒரு டைட் ஹக் அண்ட் லவ் யூ ஆல் ஸோ மச். பிகாஸ் எங்கள் பர்த்டே அப்படியே உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் பர்த்டே மாதிரி அவ்வளோ லவ்வோட கீழே வாழ்த்து சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி பொங்கல் கூட. ஏன்னா நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணல இந்த வருஷம், ஆனாலும் நிறைய பேர் பொங்கல் வாழ்த்தும் சொல்லியிருந்தீங்க. ஸோ பர்த்டே நல்லா போச்சு. என்னோட பர்த்டே கௌதம் வந்து அவனோட ஸ்டைலில் சர்ப்ரைஸ் டின்னரோட ஸ்டார்ட் பண்ணி கிஃப்ட்ஸோட முடிச்சு எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு டின்னரோட முடித்தோம். அது எப்படிடா பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அவன் அப்பப்போ ரேண்டமாக சொல்லுவான், இந்த பொருள் நல்லா இருக்குல்ல, இந்த வாட்ச் நல்லா இருக்குல்ல, ஒரு நாள் வாங்கலாம் அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ராகேஷை கூப்பிட்டு போய் அதெல்லாம் வாங்கினா அந்த விலாக்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பர்த்டே சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? எனக்கு வந்து ஆக்சுவலாக உன் பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் தான் பிடிக்கும். என் பர்த்டே அந்தளவுக்கு விரும்பி பண்ண மாட்டேன். பட் என் பர்த்டேனா என் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பேன். அது ஃபுல்லாக நடந்துச்சு. அண்ட் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அண்டு இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பட்டர் ஃபில்லிங்க்கு பட்டரை 1/4 கப் எடுத்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சு இதில் வந்து பூண்டு நறுக்கினது பொடி பொடியாக ஒரு 2 டீஸ்பூன், இல்லை உங்களுக்கு பூண்டு நிறைய பிடிக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். அப்புறம் பார்ஸ்லி கிடைக்காதவங்க என்ன போடணும்? பார்ஸ்லே போட்டால் நல்லா இருக்கும். இல்லைன்னா கொத்தமல்லி டேஸ்ட் பிடிக்கிறவங்க கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர். என்ன பெப்பர்? பிளாக் பெப்பர். கொஞ்சம் அது ஸ்பைசினஸ்க்கு. அப்புறம் இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப போட்டுற வேணால் உப்பு கறிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா இது மெல்ட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த திக் கன்சிஸ்டன்சிலே இருந்தால் தான் உள்ள ஃபில்லிங் வைக்க முடியும். இப்போ சிக்கனை வந்து பட்டர்ஃப்ளை பண்ண போகிறோம். சிக்கனை எப்படிங்க பட்டர்ஃப்ளை பண்ண முடியும்? ஐ மீன் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் இப்படி இருக்கும்ல, இதை வந்து அப்படியே சென்டரில் கட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். பிரிக்க போகிறீங்க அப்போ? ஆமாங்க, பிரிங்க. ரெண்டாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோமா? இப்போ கத்தியோட பேக் சைடு வச்சு
லைட்டாக அப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும். மசாஜ் கொடுக்குறீங்க? ஆமாம், அது ஒரு மாதிரி தின்னாகும். அப்போ நம்ம ஃபில்லிங்கை உள்ளே வச்சு ரேப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் குட்டி குட்டி பிரெஸ்ட் பீஸாக இருக்குது. கொஞ்சம் பெரிய பிரெஸ்ட் பீஸாக தான் நல்லா இருந்திருக்கும். 4 ஸ்லைஸையும் பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணி நல்லா பவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள லைட்டாக உப்பு 2 பக்கமும் படுற மாதிரி தூவி, பெப்பரும் தூவி ஃபில்லிங் வைக்க போகிறோம். சால்ட்டு தூவியாச்சா? இப்போது பெப்பர். அதுக்கு முன்னாடி வெள்ளையை போட்டிங்களா? அது சால்ட்டா? இப்போ தானடா உப்பு தூவ போகிறேன்னு. இல்லை, நான் ஒயிட் பெப்பர் நினச்சேன். ஒயிட் பெப்பர்லாம் இல்லை. இப்போவே இந்த சிக்கன் யாருக்குன்னு 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, 2 பேருக்குமே கிடைக்கும். நோ டென்ஷன், நோ டென்ஷன். நல்லா பெப்பர் போட்டு மசாஜ் பண்ணி இவனுங்க வேற ஊருன்ட்டு. இப்போ ஃபில்லிங்க்கு நம்ம பண்ணோம்ல பட்டர், அதை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இப்போ அதை உள்ள நேராக அப்படி வச்சு இப்போ ரோல் பண்ண போகிறோம். உருட்ட போகிறீங்க? ஆமாம், உருட்டுங்க வெளில வராமல். நீங்கள் இந்த உருட்டு இதை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? எல்லா வீடியோலையும் அதையே போடுறீங்க. இது வந்து நல்லா சீல் பண்ணோம். புதுசாக வரவங்க சிரிப்பாங்கல்ல. இல்லைன்னா வந்து பட்டர் வெளில வந்துடும். நல்லா சீல் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் இந்த மாதிரி குத்தி வச்சுருங்க. எங்கேயாவது ஓப்பன் ஸ்பேஸ் தெரிஞ்சதுன்னா. இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 4 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். டீப் ஃப்ரீசரில், ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது, ஃப்ரீசரில். எவ்வளோ டிகிரியில் வைக்க போகிறீங்க? ஃப்ரீசர் தான் இருக்குது. ஃப்ரீசர் வந்து 4 டிகிரியில் இருக்குது. இல்லை, -15 இருக்குது. இவ்வளோ சுட்ட சுட்ட உருளைக்கிழங்கு இருக்கே. மேஷ் பொட்டேட்டோ அதோட சூப்பராக இருக்கும். அதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி இப்போ மேஷ் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேஷ் பண்ணணும், அவ்வளோதானே. அதை என்ன பார்க்கணும்? அடப்பாவி, கடையிலலாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டே வெறும் வேக வச்ச பொட்டேட்டோ மேஷ் பண்ணி கொடுக்குறாங்க தான் நினைப்பியா? டேஸ்ட்டாக இருக்கு. நீ வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கா சொல்லு. இதில் வந்து பட்டரு, ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் போட்டு கிண்டுனா தான் அந்த டேஸ்ட் வரும். அச்சா, இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க மேஷ் பொட்டேட்டோ பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பேனில் பட்டர் கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல அந்த பட்டர். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாம். சௌபீஸ் டச். இல்லை அந்த ரெசிபியே அப்படி தான். அப்புறம் ஏன் வேணும்னா போட்டுக்கோங்கன்ற. உங்களுக்கு வந்து டூ மச்சாக இந்த எல்லாத்துலேயும் இந்த ஹர்ப் வர்றது பிடிக்கலன்னா வெறும் மேஷ் பொட்டேட்டோ. ஆக்சுவல் மேஷ் பொட்டேட்டோவில் அது பண்ண மாட்டாங்க. இந்த ரெசிபிக்கு இது நல்லா இருக்கும். பார்ஸ்லி இல்லாதவங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பிடிச்சா. ஆனால் எக்ஸாக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் டேஸ்ட் வராது. அதே டேஸ்ட் வேணும்னா பார்ஸ்லியே போடுங்க. எப்படியாவது வாங்கிடுங்க. ஃப்ரெஷ் கிடைக்கலன்னா அந்த ட்ரைடு கூட போட்டுக்கலாம். கேயா அதோட பிராண்டை கூட இங்கே டேக் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. ஸோ மட்டன் இல்லை, பட்டர்னா மெல்ட் ஆன உடனே நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ போட்டுக்கலாம். இப்போ என்ன கூப்பிடுவியே? ஆமாம், இதுவுமே உனக்கு தான் இதில் வேலை. வந்துடுறேன். நான் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி இந்த பட்டர்ல உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு லைட்டாக உப்பு, லைட்டாக பெப்பர் பவுடர். இது இன்னும் கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்க ஃப்ரெஷ் க்ரீம். ஒரு மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம். எந்த பிராண்ட் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணலாம். நெஸ்லே கூட யூஸ் பண்ணலாம். அதானே, ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்கிறத கூட யூஸ் பண்ணலாம். சட்டியில் இருக்கிற பொட்டேட்டோவை நல்லா மாங்குன்னு முதல்ல நினைச்சேன்.
தனியா வந்துருச்சு. உன்னை கூப்பிட்டதுக்கு உடைச்சு புட்டியடா. இவ்வளவு டெலிகேட்டா இருக்குமா? சரி, நான் பொறுமையாவே அழுத்துறேன். நல்லா அழுத்துனேன், நல்லா மேஷ் இங்க ஆகும். பாரு, இப்படி ஒரு ஃபிங்கர் உள்ள வச்சிட்டீங்கன்னா வெளில வராது. இங்க காட்டுங்க. இப்படி. உங்க வீட்லயும் யாராவது புருஷன் இருந்தா அவரையும் நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. மாங்கு என்று கலர்றதுக்கா? நீங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவீங்கல்ல, நல்லா ஸ்மூத்தா. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு உழைப்பு இருக்குன்னு இன்னைக்குதான் தெரியும். அந்த மாதிரி ஆக்கு. அடுத்த தடவை ஹோட்டல்ல இதை சாப்பிட்டா இந்த மேட்ச் பண்ணவருக்கு நான் ஒரு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன். எனக்குதான் அப்பப்ப கிச்சன் பக்கம் வரணும், அப்பதான் கஷ்டம் தெரியும். இதெல்லாம் பண்றது யாரு? நீதான். அப்புறம் இது வந்து பேன்ல ஒட்டாம வரணும், அப்பதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நல்லா இருக்கு, ஒரு ஹெல்ப்பர் வச்சு வேலை வாங்க. இருக்கும் தானே, இருக்காதா பின்ன? சரி, அவர் மாங்கு என்று மேஷ் பண்ணி கொண்டிருக்கும் வேலையில் நம்ம மற்ற கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டு நம்ம ஒட்டாம வரும். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து வந்து சார்ட்டட் வெஜிடபிள் பண்ணணும். இருந்த கேரட்டெல்லாம் குக்கி கேட்குறான், கப் கேக் கேட்குறான்னு ஒருத்தன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். கேரட் இல்லை, நான் ஃப்ரிட்ஜை திறந்து கேரட் எங்கடா அப்படின்ற, அவன் கேட்டானும் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டான். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ கௌதம் போய் கேரட் வாங்கிட்டு வந்தோடனே அதை லான்ச் பண்ணி சார்ட்டட் பண்ணிட்டா நம்ம சிக்கனை வந்து திருப்பியும் ஒரு எக் வாஷ் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை எக் வாஷ் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அந்த ஃப்ரீஸ் பண்ணுற கேப்பில் கௌதம் போய் வாங்கிட்டு வந்துடும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம அதோட டாப் கோட்டிங் பண்ண போகிறோம் சிக்கன் மேலே. அதுக்கு வந்து எக் பீட் பண்ணிக்கலாம். பண்ணலாமா? இது கூட சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். சால்ட்டு பார்த்து யூஸ் பண்ணோம், ஏன்னா எல்லா லேயர்லேயும் உப்பு இருக்குது. அதனால கொஞ்சமாக அந்தந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து நல்லா பீட் பண்ணுங்க. மைக்கேல் ஜாக்சன் பீட் இட் சாங் போட்டுக்கோங்க. அதேதான். நம்ம ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்ச சிக்கன் ஒரு 20 மினிட்ஸாக இருந்ததில்ல, அவர் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. இப்போ இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து மாவில் டஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பிளெயினாக மைதா மாவு. எனக்கு க்ளீனாக தான் இருந்தால் பிடிக்கும், டஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸசிவாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன் உன்னோட காமெடியை. ஓகே. எக்ஸசிவாக இருக்கிறத இப்படி தட்டி விட்டுட்டு ஓரமாக வச்சுக்கிறேன். ஏன்னா நான் அடுத்து முட்டையில் கை வைக்கணும், அதனால எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். பாரு, உனக்காக எவ்வளோ விதவிதமாக சமைச்சு தரேன். விதவிதமாய் நிச்சயமாய். ஆக்சுவலாக அம்மா வரும்போது விருந்து வச்சல, அந்த ஹர்ப் ரைஸ் சாஸ், அந்த ரெசிபி எல்லாரும் கேட்டே இருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி நீங்க அத பண்ணாம இப்ப புதுசா ஒண்ணுன்னு பண்றீங்க. இல்ல அத ஆனா பரவாயில்ல, இதுக்காக ரெசிபி கொடுக்குறீங்க. டேய், இது வந்து நீ vlog-ஆ ஷூட் பண்ற, அத நான் வந்து ரெசிபி இண்டிவிஜுவலா வந்து ஷார்ட்ஸா ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே சுத்தல்ல போனதுனால உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அவ்வளோதான், டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸசிவை எடுத்துட்டு முட்டையில் விட வேண்டும். முட்டை வாஷ் பண்ணி பிரெட் கிரம்ஸில் விட வேண்டும். எல்லாம் முறுமுறுன்னு வரும் போலயே. ஆமாம், இது வந்து பான்கோ பிரெட் கிரம்ஸ். அப்படியே அந்த கடையிலலாம் இருக்கும்ல உனக்கு,
அந்த மாதிரி இருக்கும். எங்க வாங்குனீங்க? எல்லாம் நம்ம ஆன்லைன்லேயே தான். இப்போ எக்ஸஸ் இப்படி தட்டிட்டு அதே தட்டில் இந்த மாதிரி வச்சு திருப்பி 1/2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். மறுபடியும் ஃப்ரீஸா? ஆமாம், இல்லைன்னா இது எண்ணெயில் போட்டோன்னே பிடுங்கிக்கிட்டு போயிடும். ஓகே. ஸோ சிக்கன் எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸ் போட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம டீப் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். பண்ணுங்க. அவர் ஃப்ரீஸ் ஆகிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு அவரை ஃப்ரை பண்ணி எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் பாயில் எது பண்ணுறீங்க? சாட்டே பண்ண போறீங்களா? அது லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர், அந்த பட்டர் கொஞ்சமாக போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் அதை போட்டு சாட்டே பண்ண போகிறோம். கிளாஸே சூப்பராக இருக்கு. என்னங்க? இந்த கிளாஸ் சூப்பராக இருக்கு. இந்த கிளாஸ் குக்கிங் பாட் தான். ஆன்லைன் இதையே சூடு பண்ணலாமா? இதிலே சமைக்கலாம், மேகி பண்ணலாம். ஏன்னா எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். இதில் லைட்டாக பெப்பர் போடணும், சால்ட்டு போடணும். லைட்டாக பெப்பர், ஸோ உப்பு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா, ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக சாட்டே பண்ணணும். இந்த பட்டர்லாம் இதில் போட்டாலே அந்த ஈரத்தன்மை லைட்டாக போனோடனே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ரெடி, ஒயிட் சாஸ் ரெடி, மேஷ் பொட்டேட்டோ ரெடி, அண்ட் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். இது அப்படியே சாப்பிட்லாம், ரைஸ் சாஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெஜிடபிள், மேஷ் பொட்டேட்டோ, அந்த சிக்கனை கட் பண்ணி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பட் கௌதம்க்கு வந்து இந்த ரைஸ் வித் சாஸோடு அதை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்காக ஸ்பெஷலாக இந்த மெனு. இப்போ வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் இருந்து அப்படியே எடுத்து வெளில வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் இப்படி வைக்கப்போம். 3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுமா? இதான் சிக்கன் வேகிறதுக்கு 7 மினிட்ஸ். அந்த 7 மினிட்ஸ் மொத்தமாக திருப்பி திருப்பி வேக வச்சு, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, லைட் சூடாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் ஆயில் இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டிங்கில் வச்சிடலாம். செம்மையாக இருக்கே பார்க்க. சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும்னா கூட நீங்கள் வைக்கலாம், கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக. ரெடியா? ரெடி. கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, அப்படியே ஊஸ் அவுட் ஆகுது ஆயில். ஃபோர்க்கில் பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணுங்க, அப்போ தான் ஈஸியாக கட் ஆகும். அது ஆயில் இல்லைங்க, பட்டர். அப்படியா? நான் ஆயில் நினச்சி. வா, பார்க்கவே செமையாக இருக்கு. நீங்கள் மொத்த பட்டரையும் உருக்கி எடுத்துட்டீங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. ஓகே. மேஷ் பொட்டேட்டோ தடவிக்கிறோம். அப்புறமாக கொஞ்சமாக கேரட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கணும். நீ முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றது எனக்கு கேட்குது. பா, அந்த பட்டர் ஃபர்ஸ்ட் பைட்டு கடிச்சோன்னே அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ரெண்டும் ஒரு காம்பினேஷனா வந்தோன்னா செமையா இருக்கும். என்ஜாய் வித் ஆல்சோ ஒயிட் சாஸ். அதை வேற மிஸ்ஸிங்ல. இதை ஊற்றிக்கிறதுக்கு தான் இதில் வச்சிருக்கேன், ஊற்றிக்கும். அதை அப்படியே லைட்டா இது மேல கொஞ்சம் போட்டா போதும். கொஞ்சோண்டு மேஷ் பொட்டேட்டோ
பார்த்தா நான் பாஸ் ஆயிட்டேனா? வாட் அ வண்டர்ஃபுல் டிஷ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். அந்த சொன்ன ரெசிபி, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் மறக்காம அந்த பார்ஸ்லேயும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பார்ஸ்லே டேஸ்ட்டும் நல்லா வருது. அதனால மறக்காம சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதே டேஸ்ட்டு, அந்த கிறிஸ்ப்னஸும் சூப்பராக இருக்கு. அந்த பட்டர் ஊஸ் அவுட்டோட சேர்ந்து சாப்பிட செமையா இருக்கு. மஸ்ட் ட்ரை. ஆக்சுவலாக இது உன் பர்த்டே அன்னைக்கு நான் உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். பட் டைம் அமையல. அதனால பர்த்டே முடிஞ்ச வீக்கில் செஞ்சிருந்தோன்னு இந்த சண்டே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூடா இருக்கு. அந்த பட்டரோட செமையா இருக்குல்ல. அப்படியே ஒரு ப்ரீமியம் டைனிங்ல போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல எந்த கைக்கு என்ன வாங்கி தர போறீங்க? இந்த கையில ஆல்ரெடி போட்டாச்சு, இந்த கையிலயும் ஆல்ரெடி ஒன்று போட்டாச்சு. வேற எந்த விரலுக்கு உங்களுக்கு வேணும்? எனக்கு வந்து நான் கேட்டேனே என் பர்த்டேக்கு, அதை வாங்கி கொடு. ஓகே, போட்டுருவோம். குட் ஜாப். என்ஜாய் யுவர் மீல். தேங்க்யூ. ஸோ நீங்களும் இந்த சிக்கன் ஆலக்கி செஞ்சு பார்க்குறீங்க என்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். ஸோ ரைஸ் அண்ட் சாஸ் வந்து இதுக்கு அடிஷ்னல் தான், நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரியாக இந்த வெஜிடேபிள் அண்ட் மேஷ் பொட்டேட்டோடு சாப்பிடும்போது அந்த பட்டர் ஊஸ் அவுட் ஆகுறதுல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சர்வ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஆறி போயிட்டா அந்த அளவுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஸோ அந்த பட்டர் அப்படியே சுட சுட கட் பண்ணும்போது மெல்ட் ஆகி ஊஸ் அவுட் ஆகணும். அது இந்த பட்டர்லேயே இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரும். அது வரைக்கும் டாடா பாய், see you.